எதுக்கு நான் கோயம்புத்தூர் வந்தேன்னா சர்ப்ரைஸை நம்ம வந்து உடச்சிடலாம். இந்த இயர் முடியும் போது நான் கண்டிப்பாக 10K சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல அடிச்சிருக்கணும். அதான் என்னோட ட்ரீம். மழை வேற பெய்யுது, கேமராவில் போய் ட்ராப்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, கிளியரா இருக்கா இல்லை. ஹே கைஸ், திஸ் இஸ் சால் அட்வென்ச்சர். வெல்கம் டு த வீடியோ. நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு வெட்னஸ்டே நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் நான் வந்து ஹைவேலேருந்து ஷூட் பண்ணிருக்கேன். நான் வந்து ஹெல்மெட் ஃபோனில் வந்து கேமரா மவுண்ட் பண்ண மாட்டேன். மொபைல் ஹோட்டலில் கேமரா வச்சிருவேன் லொக்கேஷனுக்காக. ரிட்டர்ன் வரும்போது ஹெல்மெட் வீடியோ நான் வந்து பேசிகிட்டே வரேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம 9 AM நான் வந்து ரீச் ஆகிருக்கணும் கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக போகும். ஆனால் நான் வந்து அங்கே ரீச் ஆகிட்டு என்ன ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து அகைன் திரும்பி வரும்போது என்ன விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் ரீச் ஆகிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். சீ தட் பாய். ஆக்சுவலாக ஃபேமிலிக்கு நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆக போகுது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை. 35 கிட்ட தான் சார்ஜ் இருக்குது. 34 நினைக்கிறேன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஆனால் நான் இன்னும் 100 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ எனக்கு பவர் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஹோம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணிடுவேன். ஸோ எதுக்கு நான் கோயம்புத்தூர் வந்தேன்னா சர்ப்ரைஸை நம்ம வந்து உடச்சிடலாம். ஒரு ஜாப் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம கோயம்புத்தூர் வந்தோம். அது கொஞ்சம் வெரிஃபை ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 3 days ஆகுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மண்டே டியூஸ்டே அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 டைம் வந்திருப்பேன் ஃபேமிலி லைஃப்பில். இது வரைக்கும் காலேஜ் முடிச்சு ஒரு 3 டைம் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு டைம் நான் வந்து நானும் தம்பி பிரதரும் வந்தோம். 3 டைம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் சர்க்கிளாக வந்தேன். செகண்ட் நானும் தம்பி ஐஃபோன் வாங்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்தோம், செகண்ட்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 டைம் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் என்ட்ரு ஆகி ரொம்ப எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ரூட்டில் தெரிஞ்சிருச்சு ஃபேம். பட் ஏரியா பேர் தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு கோயம்புத்தூரில் எல்லா சின்ன சின்ன சந்து புந்து எல்லாமே நம்ம போய் பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லாமே பழகிடுச்சு. மெயின் ரோட்லேருந்து உள்ள கட்டாயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பட் இன்னமும் நம்மளுக்கு இந்த ஏரியா பேர் தெரியாது. அதை நான் கற்றுக்கணும். எனக்கு இட்ஸ் வண்டர்ஃபுல் ஜர்னி அகைன் சொன்ன மாதிரி. ஏன்னா நான் மார்னிங் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6 பைக் எடுத்துகிட்டு நான் பெட்ரோல் பேங்க்லேருந்து கிளம்பும்போது 6:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி ஈரோட்லேருந்து பெருந்தூர்லேருந்து அவினாசி போக தேவையில்லை. பட் ஹைவே சொல்கிறேன். ஹைவே அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 8:20 ரீச் ஆகிட்டேன் கோயம்புத்தூர் மெயின். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் அந்த ஜாபுக்கு வரக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் வந்து லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் மாற்றி காமிச்சிது. என் பிரான்ச் வேறு பக்கம் மாற்றிட்டதுனால. ஸோ அதனே ஒரு 40 minutes கிட்ட நான் வந்து சுத்தலில் இருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இன்னொரு ஆஃபீஸ் இருந்தது பக்கத்துலேயே. பட் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 40 minutes கிட்ட நான் வந்து அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். பட் வாஸ் அனாயிங் சொல்லலாம். ரொம்பவும் கடுப்பாக இருந்தது. லொக்கேஷன் கரெக்டாக கேட்டு வந்தாலுமே அந்த ஆஃபீஸ் அங்கே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. பட் எனக்கு அந்த வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். அதே என்ன பண்ண நான் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 5 minutes 6 minutes அந்த மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு வந்து மொபைல் சார்ஜ் வேணும். நான் லொக்கேஷன் பார்த்து போகிறதுக்கு எனக்கு ஹைவேல பார்த்தோன்னா சார்ஜ் வேணும். கண்டிப்பாக தேடிக்கிட்டு தான் இருக்குது. செக்அப் பண்ணும்போது கண்டிப்பாக சார்ஜெலாம் போயிடும். வீடு போகிற வரைக்குமே சார்ஜ் எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஈரோடு வரைக்கும் போச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நான் ஈரோடுக்கு மேலே எனக்கு ரூட் தெரியும். ரூட்டு தெரியாதுமே போயிடலாம். பட் ஒரு மேப் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த ஒரு இதுக்காக ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு போக முடியாது. நான் வீட்டில் கிளம்பும்போது மேக்புக் ப்ரோ எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சேன் ஃபேமிலி. எதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், பவருக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. பட் நினச்ச மாதிரியே எடுத்தார்ல. நினச்ச மாதிரி எடுத்தவங்களுக்கும் நினச்சிருப்பீங்க. பட் நான் நினச்ச மாதிரி எடுத்தார்ல. ஏன்னா நான் ஆஃபீஸில் வந்து திரும்ப நான் சார்ஜ் பண்ணேன். 66 தான் ஏறிச்சு. இப்போ அப்படி இப்படி டைம் போய் யூஸ் பண்ணி இப்போது 30 கிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம சர்வை பண்ண முடியாது. அதனால் நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வரும்போதுமே அந்த ஒரு ரீசனுக்கு நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. குயிக்காக வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் தாட்டில் நான் வந்து மார்னிங் அங்கேருந்து வரும்போது நான் ஷூட் பண்ணவே இல்லை. மார்னிங்கே சொல்லியிருப்பேன் நான் திரும்பி வரும்போது ஷூட் பண்ணுறேன்னா அதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒன்றுன்னா ஃபேமிலி கழுத்து வலிக்குது. எப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம ஐஃபோன் இல்லாமல் நம்ம பைக் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐஃபோன் வச்சோம்னா எப்படி சொல்கிறதுன்னா ஹெல்மெட் வந்து கொஞ்சம் முன்னாடி போகுது, லூஸான மாதிரி இருக்குது. இப்போ மழை வேறு பெய்யுது, கேமராவில் போய் ட்ராப்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, கிளியராக இருக்கா இல்லை
என்னன்னு தெரில. நான் ஃபோனை கழட்டி ஃபுட்டை செக் பண்ண தான் தெரியும். எனிவே இப்போ இந்த நான் அதை போட்டு தான் ஆகணும். சரி சின்ன அதர்வே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மாட்டேன். என்னென்னா சண்டே வெளியில் போகிற பிளான் பண்ணியிருக்கு. அது ஒரு எக்ஸல் சீட் மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுவுமே ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இயர் முடியும் போது நான் கண்டிப்பாக 10K சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல அடிச்சிருக்கணும். அதான் என்னோட ட்ரீமு. நான் ஆல்ரெடி இந்த ஜனவரியில் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கு கம்பேக்னு. அந்த வீடியோவில் பண்ணி பார்த்துன்னே சொல்லியிருப்பேன். இந்த இயர் முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10K சப்ஸ்கிரைபர் ஆச்சு யூடியூப்ல வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக நிறையவே ஒர்க் பண்ணணும், மெடிக்கேஷனை ட்ராவல் பண்ணணும், நிறைய கண்டென்ட் பண்ணணும், எல்லாமே இருக்குது. அதை மிஸ் பண்ணுறேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதில் நான் ஃபுல் ஃபோக்கஸாக நான் இறங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் லைஃப்பில் ஒன்று பண்ணலான்ட்டு. பட் எண்ட் ஆஃப் தி டே நம்மளை வந்து பார்த்தோன்னா லைஃப் வந்து மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போகுது. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போய் தான் நம்ம ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது லைஃப். அதுக்காக கான்செப்ட் டு டெடிகேட் எவ்ரிதிங். என்ன சொல்றதுன்னா எல்லாமே எனக்கு தெரியும் மீன்ஸ் என்னோட ஐடியாஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணி அதை தாண்டி இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அதுக்குள்ளே எல்லாம் டைம் போயிடுது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். என்னோட லைஃப்பில் நான் வந்து எதை கற்றுக்கிட்டேனா இல்லையோ, டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எது பண்ணாலுமே யோசிக்க கூடாது. உனக்கு அது பண்ணணும்னு தோணுன்னா பண்ணிடணும். ஏன்னா இங்கே எதுவுமே பார்த்தோம்னா சக்ஸஸ் ஃபெயிலியர் அது கிடையாது. ஒரு ட்ரை பண்ணி பார்த்து தான் நம்மளுக்கு தெரியும் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு. அந்த ஒரு இது இல்லாமல் கிளாரிட்டி இல்லாமல் நம்ம எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. என்னோட மைண்ட் செட்டில் நிறையவே திங்கிங் இருக்குது. பட் நான் இப்போ வரைக்கும் அது செயல்படுத்தவே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணவே இல்லை. அது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக்னு சொல்லுவேன். இந்த இயர் அவ்வளோ இந்த 2026 பார்த்தீங்கன்னா 6 மந்த் அது போயிடுச்சு. இன்னும் ரிமைனிங் 6 மந்த் தான் இருக்குது. இந்த 6 மந்த் ஆச்சு நான் அகைன் வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு எனக்கு ஒரு எப்படி சொன்னால் என் லைஃபுக்கு தகுந்த மாதிரி நான் 6 மந்த்தை நான் மாற்றி ஆகணும். அகைன் நான் காலேஜ் முடிச்சு இருந்த மாதிரி எதுவும் விட்டுறக்கூடாது. ஒர்க்கு கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண வேணாம், லெஜாஜிக்கலாக இருந்துக்கலாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு வந்து வந்துடவே கூடாது. நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னதான் நம்மளுக்கு ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும் நினச்சதை நம்ம பண்ணால் விடவே கூடாது. அப்படி பண்ணலைங்கன்னா லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஒர்க் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஒர்க்கை வச்சு நம்மளால ட்ரீம் ஆசைப்பட்டது எதுவும் வாங்க முடியாது, லைஃபுக்கு தேவையான எதுவுமே பண்ண முடியாது, ஃபேமிலியும் பார்த்துக்க முடியாது. இருக்கிற விலைவாசிக்கு அந்த விவசாயம் பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தோன்னா எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளோட வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆக முடியுது, மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக முடியுது. நம்ம என்னதான் திறமை இருந்தாலுமே திறமைக்கேற்ற சம்பளம் கிடையவே கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃபோட பாதி இயர்ஸை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய சம்பளம் கிடைக்கும். நீங்கள் சொல்லலாம், ஆமாம் ப்ரோ நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னு. பட் அதை தாண்டி நிறைய பேர் நம்ம ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறதில்ல. நம்ம அந்த மணியை நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம்னா நம்ம அதுக்கு முன்னாடியே 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் தான் நம்மளால எடுக்க முடியும். பண்ணுற ஒர்க்கு பர்ஃபெக்டாக எந்த ஒரு டவுட் இல்லாமல் கிளாரிட்டியாக நான் பண்ணும்போது கண்டிப்பாக அதை அச்சீவ் ஆகி நம்ம எவ்வளோ சொல்லணும்னா எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது எவ்ரி இயர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 10% 20% இன்க்ரிமெண்ட் ஆகும். 2K 4K 5K அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 21 ஏஜில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணு வச்சுக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. 15,000 ஒர்க் மினிமம் நான் சொல்கிறேன். பேசிக்காக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி 15,000 20K அந்த ஒர்க்கு நீங்கள் போகிறீங்க. 5 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் வேண்டி வந்தீங்கன்னா உங்கள் சேலரி எவ்வளோ இருக்குன்னா 30 அந்த ரேஞ்ச் தான். 30 ஒரு 32 35 தான் உங்களுக்கு டேக் ஹோமாகவே இருக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் அந்த 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணது 35 வரும்போது உங்களுக்கு கமிட்மெண்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி லைஃப் இருக்காது. எல்லாமே விலைவாசி இருக்கும்போது கமிட்மெண்ட் நிறையா இருக்கும்போது உங்களுக்கு 35 பத்தாது. பட் நீங்கள் அந்த 5 இயர்ஸில் நீங்கள் சைடில் ஏதாவது ரிஸ்க் எடுத்து சைடு அசல்ட்ற மாதிரி என்ன சொல்கிறதுன்னா சைடு இன்கம் 7 figure ஆஃப் இன்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்தில் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பாத்தில் இன்கம் வர மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி நம்ம அதை எஃபிஷியன்ஸாக நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணோம்னா நீங்கள் அந்த 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க்லேயும் போட்ட எஃபர்ட்டுக்கும் நீங்கள் அந்த ஃப்ரீலான்சிங்காகவும் சைடில் பண்ண எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த 25 26 ரிட்டர் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்க தேவையில்லை, எதுவும் ஒர்க் பண்ண தேவையில்லை. நம்ம பிஸ்னஸ் வந்து நாம் மட்டும் இருக்கலாம். லைஃப் ஸ்மூத்தாக போகும். அதை மட்டும் நம்ம கற்றுக்கணும். ஏன் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த 5 இயர்ஸ் ஒர்க்கை வச்சு நீங்கள் பிஸ்னஸாக மாற்றலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஒரே பிஸ்னஸாக வச்சு அதை கன்வெர்ட் பண்ணலாம்.
அது அப்படி யூ கைஸ், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா காசு இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. 1000 பேர் கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் காசு மட்டும் கூட இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் கூட இருப்பாங்க. பேச்சுவார்த்தையில் எல்லாரும் கூட இருப்பான்னு சொல்லுவாங்க, எல்லாமே தியரட்டிக்கல் மட்டும்தான். எல்லாருமே தியரட்டிக்கலும் யோசிச்சு பாருங்க, பேச்சுவார்த்தையில் கூட இருக்க மட்டும் சொல்லுவாங்க, ஆனால் காசு இருந்தால் மட்டும்தான் உண்மையாக நம்ம கூட யாருக்குன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா நம்மளால நம்ம கான்ஃபிடென்ட் நம்மளால் எதுவும் பண்ண முடியும். ஓகே ஃபேமு, இதுக்கப்புறம் நான் வந்து கட்டெடுத்து போகிற மாதிரி இருக்கும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அப்பப்போ இடையில நிறுத்தி நான் பேசுகிறேன். எனக்கு இப்போ ஃபோன் வேணும் லொக்கேஷனுக்கு. ஸோ see you on next ஸ்டாப்பிங் vlog. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் ஒன்று தான் இருக்குது. ரொம்ப டயர்டாகி விட்டாங்க. ஆனால் இது கழுத்தெல்லாம் செமையான பெயின். இதுக்கப்புறம் டக்குனு வீட்டுக்கு போக வேண்டியது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். எப்போ மொபைல் சுவிட்ச் ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, டீட்டெயிலாம் வந்து சொல்லியிருக்கேன். See you next video. Don't forget like and subscribe. See you there. Bye.